இன்னைக்கு அட்டகாசமான ஒரு 5 வகையான வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம். இதுல முதல் குறிப்பு பாத்தீங்கன்னா சக்கரையில பாத்தீங்கன்னா எறும்பு தொல்லை தாங்க முடியாது. இதுக்கு ஒரு சூப்பரான பொருள் தான் போட போறோம். 4 கிராம்பை மட்டும் போட்டு வச்சீங்கன்னா போதும், சக்கரை கிட்ட எறும்பு வரவே வராதுங்க. உங்க சக்கரை எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. அடுத்ததாவது உங்கள்கிட்ட உள்ள மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி விழுந்து வண்டு விழுந்து இந்த மாதிரி கொஞ்ச நாள்ல வீணா போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா பிரியாணி இலையை ஒரு 2 இலையை இதுல சொருவி வச்சீங்கன்னா போதுங்க. ரொம்பவே சூப்பரா அந்த பொடி வந்து கெட்டு போகாம எத்தனை 6 மாசம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இல்லாட்டி வந்து ஒரு மிளகாய் கூட நீங்க வச்சு மூடி வச்சிருங்க. அடுத்த டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மீன் செதுக்கிறதுக்கு வந்து கத்தியில நீங்க வந்து கட் பண்ணாம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாவது பாத்தீங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு இதுல 2 டூத் ஸ்டிக்கை வந்து அப்படியே வந்து நீங்க சொருவி வச்சிருங்க. சொருவி வச்சுட்டு தோசை தவாக்கு எண்ணெய் தடவத்துக்கு நீங்க அழகா வந்து கைப்பிடி மாதிரி யூஸ் பண்ணி இதனால தோசை கல்ல நீங்க தோசை சுடும் போது உங்க கை வந்து பாதுகாப்பா இருக்கும், சுடாதுங்க. அடுத்ததாவது கடைசியான டிப்ஸ் பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா கேரட் திருவறது. இதுல வந்து உங்களுக்கு ஷார்ப் குறைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்குங்க. இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க.